Vanakkam and welcome to BT International Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS, NCLEX and OET training. AIMS not set 6 prelims exam successfully completed ஆயிடுச்சுங்க. BT International Academy படிச்ச more than 350 plus candidates வந்து successfully select ஆயிருக்காங்க. இதை தொடர்ந்து May 5th அன்னைக்கு மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. நிறைய கேண்டிடேட்ஸ் அவங்களோட சுச்சுவேஷன் வீட்டோட சுச்சுவேஷனால வேலைக்கு போயிட்டே படிக்கிற அந்த ஒரு நிலைமையில் இருக்காங்க. அவங்களால நிறைய நேரம் வந்து படிப்பில் செலவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் குழந்தைங்க இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது. இதில் நாங்கள் எப்படி படித்து இதை கிளியர் பண்ண போகிறது, இதில் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது, ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சுச்சுவேஷனோடு தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன மாதிரி செஞ்சால் நம்ம இதிலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியில் வர்றது அப்படின்றத நான் ஒரு ரியல் ஸ்டோரியாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருணிமா சின்ஹா இவங்க லைஃப்பில் எப்படி ஜெயிச்சு சாதிச்சிருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க யூபியில் அம்பேத்கர் நகரில் ஜூலை மாதம் 1988 அப்போ பிறக்கிறாங்க. இவங்க பிறந்த 3 வருஷத்தில் இவங்க அப்பா இறந்து போகிறாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வராங்க. ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப இவங்க வேலை செஞ்சால் தான் இவங்களுக்கு வீட்டையே ரன் பண்ண முடியும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்க மேலே வராங்க. இவங்க ஒரு நேஷ்னல் ஃபுட்பால் அண்ட் வாலிபால் பிளேயர். இவங்க ஒரு நாள் CISF இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ராபரி பண்ண வந்த அந்த பர்சன்ஸ் இவங்க கிட்டேருந்து ஜுவல்ஸையும் பணத்தையும் பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க. இவங்க ரெசிஸ்ட் பண்ணுறதால இவங்களை தூக்கி ட்ரெயின்லேருந்து வெளியில் வீசி எறிகிறாங்க. இவங்க போயிட்டு பக்கத்தில் இருக்க தண்டவாளத்து மேலே விழுறாங்க. மல்டிபிள் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகுது. இவங்களோட லெஃப்ட் லெக் மேலே ஆப்போசிட்டில் வந்த ட்ரெயின் ஏறி இறங்கி போகுது. கொஞ்சம் சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள். அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு CISF இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிட்டுருக்க அந்த கேண்டிடேட்ஸுக்கு இந்த ஒரு நிலைமை. ஸோ அந்த நேரத்தில் உடனே ஆம்புலன்ஸ் வந்து இவங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. டாக்டர் சொல்கிறாரு இவங்களால் அடுத்து எந்த ஒரு கேமுமே விளையாட முடியாது. இவங்க ஒரு நேஷ்னல் சாம்பியன், ஆனால் இவங்களால் எந்த ஒரு கேமுமே விளையாட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த படுக்கையாக இருக்கிற அந்த நிலமையிலையும் இவங்க தன்னம்பிக்கையோடு சொல்கிறாங்க, நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுச்சுவேஷன், இந்த சம்பவம் 2011 நடக்குதுங்க. 2013 இவங்க மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறி காமிக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் உமன், ஆம்புடேட்டட் உமன் மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறினது இந்த உலகத்திலேயே இவங்க தாங்க. யூபியில் பிறந்த இவங்க ஆம்புடேட்டட் உமன் மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறி சாதிச்சாங்க. அடுத்து இதோட நிறுத்தலை, அர்ஜென்டினாவில் இருக்கிற அடுத்த இன்னொரு மலையையும் ஏறினாங்க. அடுத்து பார்ன் இன் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கையும் எழுதி, ஒரு மோட்டிவேஷ்னல் புக்கையும் எழுதி இந்த உலகத்துக்கே அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸையும் சக்ஸஸையும் காமிச்சாங்க. பத்மபூஷன் அவார்ட், 4th பிக்கஸ்ட் சிவிலியன் அவார்ட், அதை இவங்களுக்கு கொடுத்தாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். இதுதாங்க சக்ஸஸோட ஸ்டோரி. ஜெயிக்கணும்னு நினைக்கணும், தன்னம்பிக்கை வேணும். இந்த மாதிரியான மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸையும் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸையும் அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களாலேயும் முடியும்னு நினைக்கணும். எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வரும், எவ்வளவோ பேர் எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு அதிலேருந்து ஒளிஞ்சு ஓடி போவாங்க. ஆனால் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் கடந்து ஜெயிச்சு காட்டுவாங்க. ஸோ நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.